लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தெழுமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமே ஆறாமுதே அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இருக்கு 2791வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருடைய பெரிய திருவந்தாதியினுடைய 5ஆம் பத்தினுடைய 5வது பாசுரம் 45வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே எம்பெருமானார் ராமானுஜர் அருளிய தனியினை சேவிப்போம். முந்துற்ற நெஞ்சே முயற்சி தடுத்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருகூறும் சோலை சூழ் மொய் பூம் ஒரு நல் குருகூரன் மாறன் பெயர் கூறு. 55வது பாசுரம். வினையார் தரமுயலும் வெம்மையே அஞ்சி தினையாம் சிறிதளவும் செல்ல நினையாது வாசகத்தால் ஏத்தினேன் வானோர் தொழுது இறைஞ்சும் நாயகத்தான் பொன்னடிகள் நான். ஆழ்வார் பேசுகிறார். விளையார் என்றால் பாவங்கள், பாவங்களை உண்ணு பன்று நினைக்கிற கொடிய துன்பங்களுக்கு அஞ்சி தினை அளவு அற்ப காலமும் வீணாக கழிக்க விரும்பாமல் நான் நித்தியசூரிகள் தொழுது வணங்கும் பெருமை வாய்ந்த பெருமானுடைய திருவடிகளையே சொற்களால் துதிக்கின்றேன் என்று பேசுகிறார். இந்த பெரிய திருவந்தாதி எழுதுவதற்கு காரணமே என்னை சேர்ந்தவர் சேரக்கூடிய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு பாவங்கள் என்னை அணுகாதபடி எப்போதும் பெருமாள் பேரையே சொல்ல வேண்டும் என்பதனால் அவனை பற்றியே பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொற்களால் துதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பாசுரம். வினையார் தரமுயலும் என்றால் நானும் மாறி மாறி பல் பிறப்பு எடுத்து விட்டேன். பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து என்று கணக்கில்லாத பிறவி எடுத்து பிறவியை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எம்பெருமானோடு எப்போதும் சேர்ந்திருப்பதுதான் புண்ணிய பலம் என்றும் எம்பெருமானை பிரிந்திருப்பது பாவபலம் என்றும் பல பல நூல்கள் சொல்லுகிறதுனால் நான் இனிமேல் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்போதுமே பகவானை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி நினைக்காவிட்டால் மீண்டும் கொடுகையிலே விழ வேண்டுமே என்ற அச்சத்தை ஏற்பட்டு அதனால் அவனை விட்டு பிரிய முடியாமல் ஒரு சிறிது அளவு கூட அவனை விட்டு பிரியக்கூடாது என்று அவனுடைய பொன்னடிகளையே பற்றி கொண்டு நான் வாயாறு துதித்து பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். வினையார் திணை வழு அமைதி கோபத்தினால் உயர்த்தி கூறுகிறபடி வெம்மை கடூரமான துக்கம் நினையாம் சிறிதளவும் என்றால் தானியங்களுக்குள் மிக சிறியதானது திணை என்பது. அப்படி அதை உண்மையாக சொல்கிறார். ஒரு சிறு தானியமான திணை அளவு கூட அந்த நேரம் கூட நான் அவனை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும், அவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும், அப்போதுதான் நான் நல்ல கதி பெற முடியும் என்று அதனால் அவனையே நித்தியசூரிகள் எப்போதும் வணங்கக்கூடிய பெருமானையே சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டு அவனையே புகழையே பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிக்கலாம். வினையார் தரமுயலும் வெம்மையே அஞ்சி தினையாம் சிறிதளவும் செல்ல நினையாது வாசகத்தால் ஏத்தினேன் வானோர் தொழுது இறைஞ்சும் நாயகத்தான் பொன்னடிகள் நான். காயேன வாச்சா மனசேந்திரிவா அபியார்த்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமேந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாள் ஒரு திருக்கன் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.